பட்டே பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆலிஸ் ஃபெல் ஆர் பாவர்ட்டி. இதை எழுதினவங்க வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். இது வந்து 1800 எடிஷனில் உள்ளது. இது ஒரு நரேட்டிவ் போம் மாதிரி தான் எழுதியிருக்கிறாங்க. நரேட்டிவ் போம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இன்சிடெண்ட்டை கதை மாதிரி நரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஓவராலாக இதில் 15 ஸ்டான்ஸாக இருக்குது. ஈச் ஸ்டான்ஸாலையும் 4 லைன். ஸோ டோட்டலி 60 லைன்ஸ் இருக்கக்கூடிய ரொம்பவே சிம்பிளான ஒரு போம் இது. ஸோ போம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வேர்ட்ஸ்வர்த் வந்து பார்க்குறாரு, அவர் தான் ஸ்பீக்கர். ஸோ அவர் பார்க்குறாரு, ஒரு பாய் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஒரு ஹார்ஸ் கேரியர், ஒரு குதிரை வண்டியை வந்து ஓட்டிகிட்டு போகிறான். எதுக்காக அப்படின்னா, க்ளவுட்ஸ் எல்லாமே அவனை த்ரெட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு க்ளவுட்ஸ் எல்லாம் த்ரெட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. க்ளவுட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த மூனை வந்துட்டு மறைச்சிடுச்சு. ஸோ மூன் மறைஞ்சிடுச்சு, சன்லைட்லாம் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனாலேயே அந்த பாய் போக வேண்டிய இடத்த வேகமாக ரீச் பண்ணணும்னு போயிட்டுருக்கிறான். அந்த டைமில் இவருக்கு வந்து இவரோட காதில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு சவுண்டு ஒன்று இவரை ரீச் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்து இவருக்கு கேட்குது. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைக் அ விண்ட். இப்போ வந்து விண்ட் வந்து எப்படி ப்ளோ ஆகும்போது என்ன மாதிரி அது ஒவ்வொரு இடத்துக்கும், இந்த இடத்துல மட்டும்தான் காற்று வீசும் நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா, எல்லா இடத்துலையும் காற்று வீசும். அந்த மாதிரி அப்போ நமக்கு சில சவுண்ட்ஸ்லாம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி இவருக்கு ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, அந்த குதிரை வண்டி முன்னாடி போயிட்டுருக்கு இல்லையா, அதில் இருந்தால் கேட்குற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸ்டில் அந்த சவுண்டு வந்து கேட்டுகிட்டே இருக்குது. எப்படி அது முதல்ல கேட்டுச்சோ அதே மாதிரி அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி போகும்போதும் இவருக்கு கேட்டுகிட்டே இருக்குது. தேர்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து அந்த பையனை கூப்பிட்றேன். அந்த பையனுக்கும் என்னோடய வாய்ஸ் கேட்டுடுச்சு. என்னோடய வேர்ட்ஸுக்கு ஒபே பண்ணி அவனும் ஸ்டாப் பண்ணுறான். இப்போது யாரோ அழுகிற மாதிரியோ இல்லை வேறு எந்த வாய்ஸோ இல்லை யாரோ ஷவுட் பண்ணுற மாதிரியோ எந்த வாய்ஸுமே எனக்கு கேட்கல. நத்திங், எதுவுமே எனக்கு கேட்கல. அந்த வண்டி நின்னதும் எந்த சவுண்டுமே எனக்கு கேட்கல அப்படின்றத சொல்கிறாரு. தென் அகெயின் அந்த பையனை போக சொல்லிட்டாரு. ஸோ அந்த பையன் போகிறான். அந்த பையனை போக சொல்லிட்டாரு இல்லையா, ஸோ அந்த பையன் வந்துட்டு அந்த வைப் எடுத்து அந்த குதிரை மேலே அடித்து ஃபாஸ்ட்டாக அகெயின் அவன் மூவ் பண்ணுறான், மழை வர்றதுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மழை வந்துடுச்சு. ஸோ அந்த மலையிலையும் அந்த ஹார்ஸ் வந்து வேகமாக ஜம்ப் பண்ணி போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அகெயின் அந்த ஏரில் ஒரு பிளாஸ்ட் மாதிரி அந்த சவுண்டு வந்து என்னோட காதுக்கு கேட்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னா, யாரோ அழுகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? கரெக்டாக என்னோட இயர்ஸ் அது ரீச் பண்ணுது. அகெயின் சவுண்டு கேட்டதும் அகெயின் இவர் வந்து அந்த பையனை கூப்பிடுறாரு, அந்த வண்டியை நிறுத்த சொல்கிறாரு. இப்போ 5th ஸ்டான்ஸால் அந்த பையன் வந்துட்டு இறங்கி வந்துட்டான். ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டப்போ நின்னா, இந்த டைம் வந்துட்டு இறங்கி வந்துட்டான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் வந்து அந்த பையன்கிட்ட கேட்குறாரு, எங்கேருந்து நீ வர அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தென் ஒரு பிட்டியஸ் மோர்னிங், ரொம்பவே பரிதாபமான ஒரு அழுகிற சத்தம் எனக்கு கேட்குது, அது எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டுகிட்டே அந்த வண்டியை பார்க்குறாரு, வேறு யாரும் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு லிட்டில் கேர்ள், ரொம்பவே பிட்டியபிள் கண்டிஷனில் ஒரு லிட்டில் கேர்ள் அங்கே உட்காந்துருக்கிறா. பிஹைண்ட் தி சேஸ், அந்த வண்டியை ஓட்டுறவர் உட்கார்ற சீட்டில் கிடையாது, பின்னாடி உட்காந்துருக்கிறா. அந்த லிட்டில் கேர்ள் தனியாக உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்குது. ஸோ அதை பார்த்த உடனே இவர் தெரிஞ்சுக்கிறாரு, அவள் தான் அழுதது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட எதுக்காக அழுறேன்னு சொல்லி கேட்கலான்னு பார்த்தா அந்த பொண்ணு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறா, மை கிளாக், மை ட்ரெஸ் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்கிறா. வேறு எதுவுமே அவள் பேசலை. ரொம்ப லவுட் அண்ட் பிட்டர்லி கண்டினியூஸாக ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டே இருக்கிறா. ஸோ அந்த இன்னசென்ட் ஹார்ட் பிரேக் ஆகிருக்கு அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. ஸோ அவளோட சீட்டில் இருந்து இப்போ அவள் இறங்கி வரா, இவர்கிட்ட நடந்து வரா. நடந்து வந்ததுக்கப்புறமா அவர் கேட்குறாரு, விச் மேக் யூ க்ரை சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு, எது ஒன்று அழ வச்சுது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உடனே அந்த பொண்ணு அந்த வண்டியோட அந்த வீலை காமிக்கிறா. இவர் அங்கே பார்க்குறாரு. அங்கே பார்த்தா ரொம்பவே அழுக்கான, ரொம்பவே பழைய கந்தலான ஒரு ட்ரெஸ் வந்து அதில் மாட்டிகிட்டு இருக்கு. அது வந்து எத்தனையோ வெதரில் அது மாட்டி அடிபட்டு ரொம்ப கிழிஞ்சால் எந்த கண்டிஷனில் இருக்குமோ அந்த மாதிரியான ரொம்ப வேர்ஸ்டான ஒரு கண்டிஷனில் கிளாத் இருக்குது. அது அந்த வீலில் மாட்டிகிட்ருக்கு. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஸ்கேர் க்ரோ அப்படின்னு சொல்லும்போது சோளக்காட்டு பொம்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அது நிறைய வெதரில் அப்படியே அங்கேயே இருந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கும். ஸோ அதுக்கு உள்ள அந்த ட்ரெஸ்ஸை விட இது மோசமாக இருக்குது. அது கரெக்டாக அந்த வீலில் மாட்டிகிட்டு இருக்குது. எதில் அப்படின்னா, மிடில் ஆஃப் த வீல், கரெக்டாக அந்த அச்சாணி மாட்டுற அந்த இடமும், அப்புறம் அதுலேருந்து நிறையா லைன்லாம் போவோம் இல்லையா, அதுக்கும் நடுவில் அது மாட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது எங்கே மாட்டியிருக்குன்ற அந்த பொசிஷனையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப ட்ரிக்கியாக மாட்டிகிட்டு இருக்கிறதுனால ஒன்ஸ் ட்ரை பண்ணும்போதே நம்மளால் அதை வெளியே எடுக்க முடியாது அப்படின்றது இவருக்கு தெரியுது. ஓகேவா? ஒரு வேளை நம்ம அதை குனிஞ்சு ரொம்ப ட்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஜாயின்ட் பெயின் வர்றது கூட சான்ஸ் இருக்குது. அந்தளவுக்கு அது ரொம்ப ட்ரிக்கியாக மாட்டிகிட்ருக்கு, ஈஸியாக அதை வெளியே எடுக்க முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, இந்த நைட் டைமில் நீ தனியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கியே, நீ எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த பொண்ணு டு டர்ஹம் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதுதான் அவளோட ஊர். ஓகேவா? ஸோ நான் அங்கேருந்து தான் வந்திருக்கிறேன் அப்படின்றத அந்த பொண்ணு மீன் பண்ணுறா. தென் இவர் வந்து சரி ஓகே கம் வித் மீ, என்னோட
என்னோட இந்த சேஸில் நீ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுறாரு. அவளுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்போ கம்ப்ளீட்டாக அவளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி அவள் ஃபீல் பண்ணலை. பட் இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு அவரோட பக்கத்தில் வந்து அவரோட சேஸில் உட்காந்துருக்கிறா. இப்போ அவங்க போயிட்டுருக்குறாங்க. அகெயின் அவள் அழ ஆரம்பிச்சிடுறா. ஸோ அவளுக்கு வந்து இந்த கிரிஃப் வந்து நெவர் எண்ட், என்றைக்குமே அது முடியாது அப்படின்ற மாதிரி அவள் அழுதுகிட்டே இருக்கிறா. இப்போ இவர் அகெயின் கேட்குறாரு, நீ அந்த டர்ஹம் அப்படின்ற இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ அந்த நிமிஷம் அவளோட இமோஷன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவளோட கிரிஃப், அவளோட அந்த சேட்னஸ் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு அவள் ஆன்சர் பண்ணுறா. என்னோட பேர் ஆலிஸ் ஃபெல் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஃபாதர்லெஸ் அண்ட் மதர்லெஸ், அம்மா அப்பா 2 பேருமே கிடையாது, நான் ஒரு ஆஃபன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. தென் ஐம் பிலாங் டு டர்ஹம், அந்த இடத்துல தான் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ இவ்வளோ நேரம் அவள் கண்ட்ரோல் பண்ணி வச்ச அந்த இமோஷன் எல்லாம் அகெயின் அது க்ரோ ஆகுது. அந்த கிரிஃப் அவளை வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக, ஃபர்ஸ்ட் அழுததை விட இன்னும் ஸ்ட்ராங்காக அவள் வந்து அழ ஆரம்பிக்கிறா. ஒரு சோகத்துக்குள்ளே போகிறா. ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறா. இது எல்லாமே அந்த ஒரு ஓல்டு கிளாத்துக்காக. ஓகேவா, அவகிட்ட இருந்ததே அது ஒன்று தான். ஸோ அந்த கிளாத் இவ்வளோ மோசமாயிடுச்சே, இப்படி மாட்டிக்கிச்சே, இனிமேல் அந்த கிளாத் எனக்கு கிடைக்காதே அப்படின்றதுனால அவள் அழுதுட்டுருக்கா. ஸோ விச் மீன்ஸ் எவ்வளோ பாவர்ட்டியில் இருந்தால், ஆல்ரெடி அவகிட்ட அது ஒன்று தான் இருக்குது, அது ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தாலும் அது ஒன்று தான் இருக்குது அப்படின்றதுனால அவள் இவ்வளோ அழுகுறா இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த சேஸ் வந்து அந்த ஊரை ரீச் பண்ணிவிட்டு அவங்க ஜேர்னி வந்து எண்ட் ஆக போகுது. அந்த பொண்ணு இவருக்கு பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கிறா. அவள் அழுறதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இப்போது ஒரு பர்சன் வந்து அவரோட லைஃப்பில் அவருக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் இருக்கிறாங்க. நிறைய ஃப்ரெண்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் பேசலைன்னா இன்னொருத்தர்கிட்ட பேசலாம். பட் ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டும் இறந்துட்டாங்க அப்படின்னா, இல்லை அவங்கள விட்டு போயிட்டாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம ஃபீல் பண்ணுவோமோ அதே அளவுக்கு இந்த பொண்ணு ஃபீல் பண்ணுறா. அவளை கன்சோல் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு அவள் அழுதுகிட்டே இருக்கிறா அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது ஆல்மோஸ்ட் அவங்க வந்து அந்த இடத்த ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இறங்குறாங்க. இறங்கும்போது ஒரு சத்திரம் மாதிரி இருக்குது அந்த இடம் பார்க்குறதுக்கு. அந்த இடத்துல தான் ஆலிஸ், நான் வந்து இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கின உடனே அந்த இடத்துல இருக்கிற ஹோஸ்ட் கிட்ட இவர் போயிட்டு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து, இவளுக்கு ஒரு நல்ல கிளாத் ஒன்று வாங்கி கொடுங்க, அது வந்து ஆல்ரெடி அவகிட்ட இருந்த கிளாத் என்ன சைஸில் இருக்குன்றதை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதே சைஸில் அவளுக்கு ஒரு கிளாத் வாங்கி கொடுங்க. அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்ல ஒரு கிரே கலரில் நல்ல குளிர் தாங்குற மாதிரி வார்மாக இருக்கணும். இங்கே விற்கிறவங்ககிட்டயே இருக்கிறதுலையே எது ரொம்ப ஹெவியாக நல்ல குளிர் தாங்குற மாதிரி இருக்குமோ அதை அவளுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் சரின்னு சொல்லி வாங்கிக்கிட்டான். இப்போது நெக்ஸ்ட் டே அந்த ட்ரெஸ் அவள் வாங்கி அவள் வியர் பண்ணியிருக்கும் போது அவளுக்கு ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. யார் ஒருத்தங்க கிட்ட எந்த விஷயம் இல்லையோ அது புதுசாக அவங்களுக்கு கிடைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக பெருமையாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அவளுக்கு அந்த புது ட்ரெஸ் போட்ட உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு ப்ரவுட் கிரியேச்சர் மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறா, அந்த லிட்டில் ஆஃபன் கேர்ள். ஸோ இதில் வந்து ஆலிஸ் ஆர் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லும்போது, ஆலிஸ் ஃபெல் அப்படின்றது அவளோட பேர். அந்த பாவர்ட்டி அப்படின்றதே அவளோட பேர் மாதிரி அந்தளவுக்கு அவள் வறுமையில் இருக்கிறா அப்படின்றத சொல்ல வராங்க. ஓகேவா. ஸோ ரொம்பவே சிம்பிள் அண்ட் பாவர்ட்டியில் இருக்கிற ஒரு லிட்டில் கேர்ளோட கண்டிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.